Vanakkam and welcome back to Sukanya the Journalist. So recently Ajit Kumar racing team and the team வந்து overall third place வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் அஜித் குமார் அவர்களோட அந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸில் இருக்க அவரோட பேஷன், அவரோட டீம் அண்ட் அவரோட ஃபேன்ஸ்க்கு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அண்ட் அவருக்கு ஃபேமிலி சப்போர்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்குன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரேஸில் வந்து எப்படி இருந்தது அண்ட் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இருக்குது, அதை இந்தியாவில் கொண்டு வரணுன்றதை பற்றியுமே அவர் வந்து இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஃபிலிம் ஆஸ் வெல் அஸ் மோட்டர் ஸ்போர்ட் இந்த ரெண்டுத்தையும் வந்து அவர் வந்து எப்படி வந்து அவர் லைஃப்பில் வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு அண்ட் அவர் அது பண்ணும்போது அவர் எந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் லைஃப்பில் வந்து அவர் மிஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை வந்து அஜித் குமார் அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் டீட்டெயிலாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்றதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏகே இஸ் அ ஆக்டர் ஆஸ் வெல் அஸ் அ மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ரேசர். ஸோ இவரோட பெயரில் இருக்க அஜித் குமார் ரேசிங் டீமில் தேர்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க. கிரெவெட்டிக் 24H யூரோப்பியன் என்டூரன்ஸ் சாம்பியன்ஷிப் 2025 சீசனில் ஓவராலாக வந்து தேர்ட் பிளேஸ் வந்து அஜித் குமார் ரேசிங் டீம் வந்து பிடிச்சிருக்காங்க. அஜித் குமார் ரேசிங் டீம் குழுவுக்கு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வந்து அவங்களோட வாழ்த்துக்களை வந்து அவர் தெரிவிச்சிருந்தார். ஓவராலாக வந்து தேர்ட் பிளேஸ் வந்து அஜித் குமார் ரேசிங் டீம் அணி வந்து பெற்றிருக்கு. ஸோ இதன் மூலமாக அஜித் குமார் அவர்கள் வந்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் வந்து பெருமை சேர்த்திருக்காரு. ஸோ அதற்காக வந்து டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வந்து அவரோட வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாரு ட்விட்டரில். அஜித் குமார் அவர்களுக்கு வந்து ரேசிங்ன்றது வந்து அவருக்கு ஒரு பேஷன்னே சொல்லலாம். அந்த இன்டர்வியூவில் he said I'm pursuing what I love. ஸோ அவருக்கு ரேசிங் மேலே இருக்க அந்த பிரியத்தை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்தியன் ஃப்ளாகான ட்ரை கலரை வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லோகோ ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த லோகோவையுமே வந்து அஜித் குமார் அவர்கள் வந்து வச்சுருந்தது வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு பெருமையை வந்து கொடுத்துருக்குன்னே வந்து சொல்லலாம். ஏகே அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மோட்டர் ஸ்போர்ட்ஸுன்றது வந்து பீப்புள் எல்லாருமே வந்து இட்ஸ் அ ரிச் மேன் ஸ்போர்ட்ஸ்ன்னு தான் நினைக்கிறாங்க. பட் அது வந்து அப்படி கிடையாது. இட்ஸ் அ டிமாண்டிங் ஸ்போர்ட்ன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. 80% ஆஃப் டிரைவர்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுல வந்து ரொம்பவே வந்து ஒரு சவாலாக இருக்குன்றதை பற்றியும் அவர் பேசியிருந்தாரு. நம்ம இந்தியன் கண்ட்ரியில் 1.4 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து கேட்குறது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்காதுன்றத அவரோட ஒப்பீனியனாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் கார்ப்பரேட்ஸ் மாதிரியான ஒரு கம்பெனிஸில் இருந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பற்றி பேசியிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக்ஸ். இப்போது அவங்களோட காரை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அவங்க கொண்டுட்டு போய் தான் ரேசிங் வந்து அவங்க பண்ணுறதா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லாஜிஸ்டிக் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து கார்ப்பரேட் கூட வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் கவர்மெண்ட் வந்து ரெகக்னேஷன் வந்து பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வி ஆர் ரெகக்னைஸ்ட் இட்ஸ் நாட் எ ரிச் மேன் ஸ்போர்ட். இது வந்து நம்ம ஒரு வசதியாக இருக்கிறவங்க ரிச்சாக இருக்கிற பர்சனோட ஸ்போர்ட்ஸ்ன்னு நினைக்காம ஒரு எல்லாருக்குமே ஒரு ஸ்போர்ட்ஸாக இது இருக்கணுன்றத வந்து மக்கள் வந்து நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். அதை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து நாட் வெரி மணி ரேசிங் வந்து கண்டக்ட் பண்ணுறதோ இல்லை ஈவென்ட் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது, வெரி ரேராக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை எடுத்து பண்ணும்போது இது மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் இருக்குன்றது ஒரு மோட்டிவேஷன் அண்ட் அவங்க வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஒரு காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் இன்னொரு பிளேஸில் வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸை வந்து கவர்மெண்ட் இட் கேன் பி ஈஸியாக அதை மாற்றலாம். ஆல்சோ டெலிவிஷன் டசன்ட் டூ ஜஸ்டிஸ் டு த ஸ்போர்ட். டெலிவிஷனில் ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கிறத வந்து நம்ம பார்ப்போம். பட் அந்த டெலிவிஷனில் வந்து ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கும் போது தான் அந்த கார் வந்து எவ்வளோ ஒரு ஸ்பீடில் போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க முடியும். அது டெலிவிஷனால் வந்து காட்ட முடியாது. அந்த ஸ்மெல் ஆஃப் ஒரு கார் வந்து மூவ் ஆகும்போது ஸ்பீடாக மூவ் ஆகும்போது அந்த ஒரு
பேர்னிங் ஸ்மெல் வந்து அந்த ரப்பரில் வரதா இருக்கட்டும், அந்த ஒரு ஃபியூவல் ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த ஸ்பீட் வந்து எந்த லெவலில் டச் பண்ணதுன்றதாகட்டும், இது எல்லாமே டெலிவிஷனில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. இன் இந்தியா தேர் ஆர் லாட் ஆஃப் டேலண்டட் டிரைவர்ஸ் வந்து இருக்காங்க. ஆனால் அவங்களால வந்து இங்கேருந்து ஒரு ஈரோப்புக்கு வந்து ரேஸ்க்கு வந்து போக முடியாது. பிகாஸ் தேர் இஸ் நோ ஸ்பான்சர்ஷிப். அந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் வந்து இருந்துருச்சுன்னா டேலண்டடான பீப்புள்ஸுமே வந்து இந்த மாதிரியான மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்தியாவிலே வந்து இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸுமே வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணுன்றதை பற்றி அவர் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி லோகோ வந்து அவர் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் நைட் ரேஸ் வந்து நடந்துச்சு. கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ரேசிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஈ செட் அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்பை வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து ஒரு கார்ப்பரேட்ஸ் ரிலேட்டடாக வந்து வந்துருந்துச்சுன்னா ஸோ பீப்புள் வந்து ஈஸியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிராட்டிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக அந்த லோகோவை வந்து அவங்க வச்சுருந்தாங்கன்றதை பற்றி அவர் வந்து சொல்லியிருந்தார். அண்ட் அவரோட கார் டிரைவிங் ஸ்பீட்ஸ் அது வந்து எப்படி இருந்ததுன்றதுக்கு வந்து அவரோட இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு 4.7 கிலோமீட்டர் வந்து போகணும். அந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கியூட் லேப் டைம் வந்து வச்சுருப்பாங்க. டிரைவராக வந்து ஒரு கார் ரேஸ் நம்ம போயிட்டு இருக்கும் போது வி கேன் ரியலைஸ் அந்த ஒரு கார் வந்து இன்னொரு காரோட கிராஷ் ஆகும்போது தான் நம்ம எந்த லெவல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்றதுக்கே நம்ம ரியலைஸ் வந்து ஆகும். பிகாஸ் நம்ம அந்த இடத்துல வந்து எங்கே நம்ம பிரேக் பண்ணணும் அந்த ஒரு ஃபோக்கஸில் இருப்போம். ஒரு ரேஸ் இன்ஜினியர் கூட வந்து நம்ம கேட்டுட்ருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஸோ நமக்கே வந்து எந்த ஒரு ஹை லெவல் ஸ்பீடில் போகிறோன்றதை வந்து ரியலைஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும். அவரோட ஃபர்ஸ்ட் ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியுமே அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கார் ரேஸ் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து ஒரு ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. ஹி வாஸ் எக்ஸைட்டட்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேரியாக இருந்ததுன்னு சொன்னார். ஒரு ஓல்ட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் கலந்துதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கு. துபாய் 24 ரேஸில் வந்து ஹி ஹேட் எ கார் கிராஷ். ஸோ அதில் வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிராஷஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ். ஸோ மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று பண்ணும்போது அது கிராஷஸ் நடக்கிறது இல்லை ஒரு சில இன்ஜுரிஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ பார்ட்டுன்னு தான் வந்து ஒரு டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லுவாங்கன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இந்த கார் எல்லாமே வந்து பில்ட் பண்ணுறதோட பர்பஸே வந்து டிரைவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸே வந்து டிரைவரோட சேஃப்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இந்த காரே வந்து டிசைன் பண்ணுவாங்க. கார் ஓட்டும் போது தான் நம்மளோட லிமிட் என்னன்றது வந்து நம்மளாம் வந்து நம்மளோட ஓன் லிமிட் என்ன, நம்ம எந்த லெவலுக்கு புஷ் பண்ணலான்றத இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பார்ட் தான் வந்து இந்த கிராஷ்ன்றதை பற்றி சொல்லியிருக்காரு. இன்ஜுரிஸ் பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹிஸ் மூவிஸ் ஆல்சோ ஹி பெர்ஃபார்மிங் சம் ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து படத்துல எல்லாமே பண்ணுவார். ஸோ அந்த டைமில் வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அவர் ஹர்ட் ஆக வேணாம், அதனால வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து படத்தில் பண்ணாதீங்கன்றது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளோட லைஃப்பில் குட் டேஸ் அண்ட் பேட் டேஸ் ரெண்டுமே வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ ரேஸில் நம்ம போகும்போது நம்ம அதை நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரேஸ்க்கே நம்ம போவோம். அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் வந்து கிடைக்கும். அந்த ரெகக்னேஷன் வந்து வில் ஃபீல் குட் அபவுட் எவ்ரி திங். அதில் கிடைக்கிற ஒரு ரெகக்னேஷன் வந்து ரொம்பவே ஒரு குட்டாக இருக்கும். ஸோ இட் மேக்ஸ் பீப்புள் வந்து ஹாப்பியாக வச்சுக்கும். அண்ட் அவரோட சோல் வந்து ஹாப்பியாக இருக்குது அதை பண்ணும்போது. இட்ஸ் ஆல்சோ செட் இஸ் வெரி ப்ரவுட் டு பி அன் இந்தியன் and also he is proud to be a part of Tamil film industryன்றத அந்த இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருக்காரு. film and motor sports இது ரெண்டுத்தையுமே வந்து அவர் எப்படி மேனேஜ் பண்றாருன்னா, அவர் ரெண்டுத்துக்குமே ஆன ஒரு பேலன்ஸை வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ film as well as motor sports ரெண்டுமே வந்து இவில் மேனேஜ்ன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மூலமாக இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஸோ ஆல்சோ இஸ் யூஸிங் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் அ ஃபிலிம். ஸோ அவர் வந்து அவர் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஸோ ஒரு இந்தியன் ஆக்டர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்கன்ற போது ஸோ இந்தியன் ஃபிலிம் இது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ரீச் ஆகுன்றதை பற்றி அவர் பேசியிருக்காரு. கொரியன் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் வந்து ஃபேமஸ், எல்லாருக்குமே வந்து தெரியுது. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீஜியனில் இருக்கிற ஒரு ஃபிலிம்னு இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அந்த ஃபிலிம் வந்து எல்லாராலையுமே வந்து பார்க்கப்படணும். ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடம், போஜ்பூரி ஸோ இந்த மாதிரி எல்லா அதர் லாங்குவேஜஸ்லையுமே வந்து
இன்டர்நேஷ்னலாக வந்து போய் சேரணும், அதுக்காகவே வந்து மோட்டார் ஸ்போர்ட்டை வந்து நான் ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபிலிம், இட்ஸ் ஆல்சோ ஃபார் மோட்டார் ஸ்போர்ட்ஸ். மோட்டார் ஸ்போர்ட்ஸுமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னலான ஒரு ரேசிங்னு இல்லாமல் ஆல் அதர் எல்லா ரீஜியன்லையுமே வந்து இது இருக்கணுன்றதை பற்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இனிஷியேட் எடுத்து அதை கண்டக்ட் பண்ணணும், ஈவெண்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கண்டக்ட் பண்ணணுன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இது பண்ணும்போது so many good things will happen and people will not see the pain behind them. ஸோ as a ரேசராக அவங்க இருக்கும் பொழுது ஸோ ஒரு ரேசர் வந்து என்னென்ன ஒரு பெயின் எல்லாமே வந்து அனுபவிக்கிறாங்கன்றது வந்து பீப்புளுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை பற்றி தெரியும். they will get hurt, அவங்களுக்கு வந்து ஒரு சில காயங்கள் ஏற்படலாம், இன்ஜுரிஸ் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு லைஃபே வந்து லாஸ் ஆகலாம், டெக்னிக்கல் ரிலேட்டடாக ஒரு சில இஷ்யூஸ் வந்து வரலாம். அண்ட் அவங்க ரீச் ஆகிற டெஸ்டினேஷன் போகும்பொழுது அந்த இடத்துல வந்து கிராஷ் ஆகலாம், ரீச் பண்ண முடியாமல் போகலாம், அதர் கார் கூட போயிட்டு ஒரு கிராஷ் நடக்கலாம், அதில் வந்து ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாமே கூட நடக்கும். அந்த எஃபோர்ட் இது எல்லாமே வந்து பார்க்குற பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியாது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதுலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படம் பண்ணுறாங்கன்னா 6 to 7 months வந்து அதுக்காக வந்து எஃபோர்ட் போட்டு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்கும். ஸோ எந்த ஒரு டேரக்டர்ஸுமே வந்து படம் வந்து நல்லா பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகாத போது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஏற்படும். அண்ட் வென் தே கம் டு வாட்ச் அ ஃபிலிம்ன்றத வந்து ஜியோ பாலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஆல்சோ வந்து ஒரு பீப்புளோட மைண்ட் செட்டை வந்து அந்த படத்தை எப்போ பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டு வந்துடும். அண்ட் சேம் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ்லையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்ஸ்க்கான ஒரு ஸ்பான்சரை வந்து கண்டுபிடிக்கிறது தான். அண்ட் கார்பரேட்ஸ் வந்து எப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியாக இருக்கிற அந்த கார்பரேட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணும்போது அவங்களோட பிராண்ட் வந்து விசிபிலிட்டி ஆகும். ஸோ அது அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிரைவர்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபேமிலி தான் வந்து அவங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்கன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏகே அவங்களோட டாட்டர் வந்து 17 years old அண்ட் சன் 10.5 years old. ஸோ இவங்களை அவங்களோட ஒய்ஃப் அவங்களுமே ஆக்டர்ஸ், அவங்க தான் வந்து ஷாலினி அவர்கள் அவங்களோட பசங்களை பார்க்குறது ஃபேமிலி ரிலேட்டடாக எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க இல்லைனா வந்து இது எல்லாமே பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு டஃப்பாக இருக்கும். அவங்களோட சப்போர்ட்னால தான் வந்து எனக்கு இது எல்லாமே வந்து நடக்குது. ஒரு when you love truly something we have to sacrifice. ஸோ நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப வந்து பேஷனாக அதை லவ் பண்ணும் போது நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆஃப்டர் மேரேஜ் 2002 வந்து அகெயின் ஏகே அவர்கள் வந்து ரேசிங்க்கு வந்து வந்திருந்தாரு. அப்போ அவரோட எல்லா ரேசஸ் ஈவெண்ட்லையுமே வந்து ஷாலினி அவர்கள் வந்து அவங்க கூட வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஏகே அவங்களோட சன் வந்து இப்போ மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு மேலே வந்து ஒரு பிரியமாக இருக்காரு. நாட் லைக் சீரியஸ் லெவல், பட் இருந்தாலும் அவர் கோ கார்ட்டிங் இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட பசங்க வந்து என்ன பண்ணணுன்றதை வந்து அவங்க ஓனாக வந்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஆஸ் அ பேரண்டாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ரைட்டான ஒரு பர்சன் கிட்ட சோஷியல் மீடியா இருக்கும்போது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டூல். ஒரு ராங்கான பர்சன் கிட்ட அது இருக்கிறது வந்து இட்ஸ் அ டிசாஸ்டர்னு சொல்லிட்டு ஏகே அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட சைட்லேருந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கொரியன் ஃபிலிம்ஸ் பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் கொரியன் எப்படி பேசுகிறாங்கன்றது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ரீஜியன் ரிலேட்டடான ஃபிலிம், ரீஜியன் ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ்ன்னு இல்லாமல் இன்டர்நேஷ்னலாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கணும், எல்லாருமே வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ இஸ் ஹேவிங் ஸ்லீப்பிங் டிஸார்டர். ஸோ அவர் வந்து தூங்குறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாராம். ஸோ அவருக்கு வந்து தூக்கமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 hours தான் வந்து அவர் தூங்குவார். அண்ட் அவரோட டீம் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டீம். அதில் ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, ரேஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அண்ட் வண்டர்ஃபுல் மெக்கானிக்ஸ் இருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒரு ரொம்ப கிரேட்ஃபுல்ன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. சோஷியல் மீடியா மூலமாக பார்க்குற எல்லாருக்குமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோட்டார் ஸ்போர்ட்ஸை வந்து டோன்ட் லுக் அட் அஜித் குமார்ஸ் ரேசிங் ஆர் இஸ் ஆக்டர் இந்த மாதிரிலாம் பார்க்காம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து பாருங்க, மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ன்றதை பற்றி பாருங்க. ஹீ பிலீவ் தேர் இஸ் சம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்றதை பற்றி அவர் நினைக்கிறாரு. எப்போ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு ஓவர் நினைக்கிறோமோ அந்த டைமில் வந்து ஒரு புதுசான ஒரு நியூ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் கிடைச்சிருக்கு. அதுதான் வந்து இது ஹெல்ப்ஸ் டு ஓப்பன் போத் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் as well as இந்தியன் ஃபிலிம்
இண்டஸ்ட்ரி. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து இட் வில் ஹெல்ப்ஸ்ன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அகெயின் he said it's not about Ajit Kumar's racing, it's about Indian motorsports. In future we have Indian driver for Formula 1 world champion பற்றி அவர் சொல்லியிருக்காரு. 2002ல he started his racing. அந்த டைம்ல அண்ட் ஃபார்முலா இந்தியன் மராட்டி சிங்கிள் சீட்டர் அந்த ரேஸ்ல நரேன் கார்த்திக் வந்து அவர் வில் பிகம் F1 டிரைவர்ன்ற பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. 2 இயர்ஸ்லயே வந்து அது வந்து இட் வில் ஹேப்பன். In 2008ல வந்து கருண் சத்தோக் ஆல்சோ ஃபாலோடு. அண்ட் இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து ஏதாவது பண்ணணுன்றதை பற்றி யோசிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு கரியராகவுமே வந்து இருக்கும். அவரோட ஆட்டிடியூடை வந்து நரேன் கார்த்திக் அண்ட் கருண் சத்தோக் வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு அந்த இன்டர்வியூல. ஃபைனலி ஃபேன்ஸ் அவங்க தான் வந்து ஏகே அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. About them, film இந்த film எல்லாமே வந்து they watch AK's film, they love cinema. ஸோ இது எல்லாமே வந்து ஃபேன்ஸ் அவங்களால தான் வந்து அவங்களோட சப்போர்ட்னால தான் வந்து நடந்திருக்கு. என்டர்டைன்மெண்ட்டுக்கான சப்போர்ட் பண்ண மாதிரியே மோட்டர் ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கணுன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதர் டிரைவர்ஸ் அவங்களுமே வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு பண்றாங்க. ஸோ அவங்களுக்குமே உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க அண்ட் அவங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அவரோட அந்த நன்றியை வந்து ஃபேன்ஸ் அவரோட சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மீடியா கவர்மெண்ட் எல்லாருக்குமே வந்து அவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இது எல்லாமே இல்லாமல் இவங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே இல்லாமல் இதெல்லாம் வந்து நடந்திருக்காது. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்களால் பண்ண முடியாது, ஸோ உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணும் போது இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இட்ஸ் நாட் ஃபார் யூ, இப்படியான விஷயங்களை வந்து ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ணும் போது இருந்தால் எப்படி இருக்கும். பட் நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் மேபி தே வில் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருக்கும் பொழுது நம்ம அந்த விஷயங்களை வந்து நம்ம பண்ணும்போது தான் வந்து நமக்கு அது வந்து செட் ஆகுதா இல்லை ஆகலையா, நம்ம அதுக்காக பண்ணலாமா வேணாமல் சொல்லிட்டு நம்ம வந்து டிசிஷன் வந்து எடுப்போம். அந்த விஷயத்துக்கான அட்டெம்ப்ட் நீங்கள் பண்ணும்போது தான் அது வந்து நமக்கானதா இல்லை இல்லையான்றதே வந்து தெரியும், நமக்கு அது வருதா இல்லை வரலையான்றதும் தெரியும். ஸோ பீப்புள் வந்து என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்கரேஜ் சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ண வேணாம். ஸோ இந்த வந்து அவருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து அவருக்கு ஃபேமிலி மூலயமா நல்லாவே கிடைச்சிருந்துச்சு. ஸோ அவங்களோட சப்போர்ட்ஸ் தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத பற்றியும் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஃபைனலி ஃபிலிம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஃபிலிம் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து இட்ஸ் கெட்டிங் ரெடி, ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கான ஒரு ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் தான் எப்போன்றதை பற்றி தெரியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இது எல்லாமே அவர் இன்டர்வியூவில் பேசின எல்லாமே அவரோட ஒப்பீனியன் அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு குட் ஸ்பிரிட்டாக வந்து எல்லாரும் வந்து எடுத்துக்கோங்கன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. மோட்டர் ஸ்போர்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸோ எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.